கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியனின் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் புருஷோத்தமன், சென்னையிலிருந்து. இன்று நம்ம என்ன விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா, சித்திரைன்னு சொன்னதுமே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு வசந்த காலத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வருடங்கள், விஸ்வாவசு வருடங்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அன்பர்கள் பல விதமான உச்சத்தில் எட்டியிருக்காங்க. உச்சத்தில் இருந்த பல அன்பர்கள் கீழ்நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த விஸ்வாவசு வருடம் இருந்தது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பராபவ வருடம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சாதகமான பலன்கள் தரக்கூடியதாக விளங்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போது இதுவரை இருந்த ஒரு நம்ம 12 ராசிக்காரர்களும் 27 நட்சத்திரக்காரர்களும் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய கஷ்டப்பட்டேங்க, எனக்கு விடுதலை கிடைக்குமா, இல்லை நிறைய நான் சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும்னு இந்த காலத்தில் பிளான் பண்ணியிருந்தேன், அதில் தடையாக இருந்தது அப்படின்னு காத்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் இந்த பராபவ ஆண்டு ஒரு சூப்பரான பலனை தரப்பொழுது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரகங்கள்லாம் எங்கே இருக்குது, நம்ம ஆண்டின் தொடக்கத்தில் இது பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் 60 ஆண்டுகள் இருக்குது மொத்தமாக. அந்த 60ல் 40வது ஆண்டில் இப்போ நம்ம எல்லாமே அடியெடுத்து வச்சுருக்கோம். இந்த 40வது ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த விதமான பலன்கள் தரப்பொழுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்ற விஷயங்களே ஆண்டின் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா லக்னமே பார்த்தீங்கன்னா மிதுன லக்னமாக அமைஞ்சிருக்கு. லக்னத்திலே குரு பகவான் இருக்கார். மேலும் பார்த்தீங்கன்னா அதன் 3ஆம் வீடான சிம்மத்தில் நம்ம கேது பகவான் இருக்கார். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட கும்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ராகு பகவான் அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மேலும் மீனத்தில் சனி பகவான், செவ்வாய், புதன், இவங்க 3 பேருமே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா மேஷத்தில் தான் இருப்பார். மேஷத்தில் சுக்கிரனோடு இருக்கிறார். ஏன்னா மேஷத்துக்கு சூரிய பகவான் வரும் காலகட்டம் தான் இந்த மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதம் மே மாதத்தில் இந்த வசந்த காலம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் எல்லாருக்குமே ஒரு வசந்த காலமாக இருக்க பொழுது அப்படின்ற விஷயங்களும் இருக்குது. மேலும் இந்த சித்திரையில் என்ன விஷயங்கள் நடக்க பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சித்திரைக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சில நிகழ்வுகள் இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த கள்ளழகர் ஆற்றுல இறங்குறது, வைகை ஆற்றுல இறங்குறது மதுரையில் ரொம்ப ஃபேமஸான விஷயங்கள், அதுபோல் விஷயங்களும் இருக்குது. நம்மளோட தாயார் சரிங்களா மீனாட்சி அம்மாவுக்கு கல்யாணம் சரிங்களா, அதுவும் இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும். கள்ளழகர் ஆற்றுல இறங்குற நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி நடக்கும். மேலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கெல்லாம் வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சரிங்களா சொர்ண லக்ஷ்மி. ஸோ லக்ஷ்மி அவங்க பார்த்தீங்கன்னா அவதரித்தது, பூலோகத்தில் அவதரித்தது இந்த சித்திரை மாதத்தில் சொல்லுவாங்க. மேலும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய அன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி. ஸோ சித்ரா பௌர்ணமினா நம்ம சொல்ல வேண்டாம், உலக புகழ் பெற்றதாக இருக்குது. நம்ம திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கூட்டம் பயங்கரமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கிரிவலம் போகிறது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஏன்னா இன்னும் பல விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த சித்திரை மாதம் எத்தகைய சிறப்பானது ஒரு பலனை தரப்பொழுது, யாரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் இன்னும் கொஞ்சம் அடுத்த நிலைக்கு மூவ் பண்ணி ஒரு வெற்றி அடைய போகிறோம் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கன்னிராசி அன்பர்கள், கன்னிராசி உங்களுக்கு வணக்கம். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எத்தகைய சாதகமான பலன்களை தரப்பொழுது அப்படின்னு பார்ப்போம். என்னென்ன விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டங்கள் முயற்சிகளில் தான் இப்போது வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை இன்னும் முயற்சிகள் செய்யணுமா, இல்லை இப்போவே நம்மளுக்கு முயற்சிகள் அடுத்த ஒரு பாயிண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்றத பார்ப்போம். கன்னி ராசின்னு சொல்லும் போதே பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு சாமர்த்தியமான ஒரு ராசின்னு சொல்லலாங்க. எல்லாத்தையும் ஒரு பிளான் பண்ணி செய்வாங்க. ஒரு ப்ராஃபிட் இல்லாமல் ஒரு விஷயத்தில் இறங்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? இந்த விஷயத்தில் எனக்கு நன்மை கிடைக்குமா, எனக்கு லாபம் கிடைக்குமா, இதெல்லாம் எனக்கு ஆபத்து எதனா ஏற்படுமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் அந்த விஷயத்தை செய்வாங்க. அத்தகைய ஒரு டேலண்டான பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னிராசி அன்பர்கள்னு சொல்லலாம். ஏன்னா காலபுருஷத்துக்கு 6வது வீடு பாருங்கள், அப்போ வெற்றி ஸ்தானம்னு சொல்லலாம் சரிங்களா. கன்னிராசி என்ன ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வெற்றி அடையலாம், வெற்றி அடைவாங்க கண்டிப்பாக. இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது கன்னிராசி அன்பர்களுக்கு? கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டுகிட்டே இருப்பாங்க சரிங்களா. புதிய முயற்சிகள் இருந்துகிட்டே இருக்கும். புதிய முயற்சிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வழக்குகள்லாம் அது விரயமாயிடும். விரயம்னா சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களை நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். கோர்ட்டு கேஸ்னால் போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டை கூட கூப்பிட்டு போயிடுங்க. முருகன் யாருன்னா ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் கூட கூப்பிட்டு போயிடுங்க சரிங்களா. ஸோ முருகன் அந்த நேம் வச்ச ஃப்ரெண்டை கூப்பிட்டு போனீங்கன்னா சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ முருகன் என் கூட இல்லை, அப்போ கந்தன் கூப்பிட்டு போகலாமா, கூப்பிட்டு போகலாம். குமார்னு கூப்பிட்டு போகலாமா, குமாரை கூப்பிட்டு போனீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான வேலை சார்ந்த விஷயங்கள் நடக்கும். அதாவது நீங்கள் வேலை சார்ந்த விஷயத்தில் எதனா நீங்கள் பண்ணணும் அப்படின்னா குமார்ன்றவர் உங்களுக்கு வேலையில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ என்ன பண்ணலாம்னா நீங்கள் குமார்
அவர் வந்து கோர்ட்டு கேஸுக்கு கூப்பிட்டு போகலாம். அதாவது நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறதா இருந்தால், இல்லை பெரிய கடனை ஒன்று அடைக்க போகிறீங்க, இப்போ சும்மா வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகலாம். இப்போ நந்தகுமார் அவர் கூப்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான பாயிண்ட். அப்படி இது போல் உங்களோட சுய ஜாதகத்தின் படி எந்த பேரில் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அவர்களுக்கு கூட வச்சுட்டு இருந்தால் கல்யாணம் நடக்கும். சில பேர் வந்து நிறைய பொண்ணு பார்த்துட்டே இருப்பாங்க, ஆனால் கல்யாணமும் நடக்காது. ஏன்னா தேவையில்லாத ஒருத்தர் அந்த நேம் வச்சிருக்க கூட வச்சுருப்பாங்க, அப்போ நம்ம கல்யாணமே ஆகாது. அப்போ யார் கூட வச்சுருந்தா கல்யாணம் ஆகும், யாரை கூட வச்சுட்டு இல்லைனாக்கா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் நடக்காதுன்றதை உங்கள் சுய ஜாதகத்தின்படி பார்த்தோன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த காலகட்டம் திருமணம் செய்வதற்கான ஒரு காலகட்டமாக கன்னிராசி அன்பர்களுக்கு விளங்கும் பொழுது கூட்டு தொழில் செய்வதற்கான காலகட்டமாகவும் வீடு வண்டி வாகனம் வாங்கே ஆகணும் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டியில் இந்த காலகட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு. இதெல்லாம் சாத்தியம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தியம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சித்திரை முடிஞ்சதும் சரியா, சித்திரைனா சித்திரையில் இருக்கக்கூடிய அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதும் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் மேரேஜ் வச்சுக்கோங்க. இந்த காலகட்டம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாதமாக கன்னிராசி அன்பர்களுக்கு விளங்க போகுது. அடுத்து உங்களை வருமானம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது பார்த்தீங்கன்னா, வருமானம் சார்ந்த விஷயம் பிரச்சனை மூலமாக ஒரு வருமானம் கிடைப்பதுக்கு பிரச்சனையால் வருமானமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாயர் போலீஸ்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்கள பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணாத வருமானம். உங்ககிட்ட கம்பெனியில் ஒரு பெரிய ஒரு பொறுப்பு ஒப்படைப்பாங்க, இந்த ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, நீங்கள் தான் கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுக்கும் பொழுது அதன் மூலமாக வருமானம் இரட்டிப்பாகக்கூடிய ஒரு வாய்ப்பு. இப்போ லாட்டரியில் அடிக்கிறதுல அதெல்லாம் யாருக்கு அடிக்கும்? கன்னிராசிகளுக்கு அடிக்கும். திடீர்னு நீங்கள் ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போயாவது பண்ணி வச்சு மறந்துட்டுருப்பீங்க, அது வந்து மெச்சூரிட்டி ஆகிட்டு இந்த காலத்தில் உங்கள் கையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட் எதனா பண்ணிட்டு இருந்தீங்க, அதில் திடீர்னு ஒரு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில். இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா தான், இப்போ பண்ணிங்கன்னா லாஸ் வரும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஷேர் மார்க்கெட் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தா இப்போ ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ போயிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் ஆகும். இப்போ போய் ஒரு அமௌண்ட் போயிட்டு போடுறேன் சொல்லிட்டாரு, அப்போ இன்வெஸ்ட் பண்ணுற முடியும், லாஸ் ஆகும். அதனால் யோசித்து பண்ணுங்கள். குழந்தை சார்ந்த விஷயத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு மருத்துவ உதவியுடன் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா தாய் சார்ந்த விஷயங்களில் கன்னிராசி நண்பர்களுக்கு தாய் சார்ந்த விஷயங்களில் ஒரு விதமான அழுத்தம் ஏற்படும். வீட்டு போனால் தாயார் இது விஷயம் அந்த விஷயம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சரிங்களா. வண்டி வாகனம் பார்த்தா திடீர்னு வண்டி ஸ்டார்ட் ஆகாது, பார்த்தா ஆயில் லீக்கேஜ் ஆகிருக்கும், வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களில் கவனம் வேணும், செக் பண்ணிக்கோங்க. தாயார் சார்ந்த விஷயங்கள் ஒரு விதமாக அவங்க பேசுனாங்கன்னா சரிமா அப்படின்னு கேட்டுக்கோங்க. அவங்க மனதை புண்படுத்த மாதிரி நடந்துக்கக்கூடாது, நடந்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பிரச்சனையாக அமையும். சொன்னாங்கன்னா சரின்னு இப்படி கேட்டு போங்க, அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். சரி, உங்களுக்கு தந்தை சார்ந்த விஷயங்களில் கன்னிராசி அன்பர்களுக்கு தந்தை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தந்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு விதமான அழுத்தம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தைக்கு கால் சம்மந்தப்பட்ட இடுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஒரு விதமான செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி நண்பர்களுக்கு. ஸோ அதுபோல் ஏதாவது மருத்துவ உதவி தேவைப்படுச்சுன்னா உடனே இப்போவே செஞ்சுருங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் பொறுமையாக செய்யலாம் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். இப்போவே அதுக்கான விஷயங்கள் நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு ஒரு நல்ல நிலைக்கு தந்தை திரும்புவதற்கான வாய்ப்புகளாக விளக்கம்னு சொல்லலாம். தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு விதமான அழுத்தங்கள் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக தொழில் சார்ந்த விஷயத்தில் சில பாதிப்புகள் ஏற்படும். ஏன்னா நீங்கள் நண்பன் சொல்லிட்டு வச்சுருப்பீங்க விஷயம் சொல்லுவீங்க, அதுவே அவரே போய்ட்டு வேறு விதமாக சொல்லுவார். ஸோ இது போல் விஷயங்கள்லாம் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் சரிங்களா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பட் நீங்கள் கொஞ்சம் பார்த்து உங்களோட வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா போதும். புதியதாக எந்த ஒரு முயற்சியும் செய்ய வேண்டாம். வேலை செய்யக்கூடத்தில் நான் இது பண்ணிவிட்டோம் அது பண்ணிவிட்டேன்னு சொல்லும் போது அதனால் வாக்குகளை உங்களால் காப்பாற்ற முடியாமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி நண்பர்களுக்கான பரிகாரம், முக்கியமான பரிகாரம் விநாயகர் வழிபாடு. விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போங்க, எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் அதுவே ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாக கன்னிராசி நண்பர்களுக்கு விலகும் சொல்லலாம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.